Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக ஆட்சியில் வெளியிடப்பட்ட 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக தலைமையிலான ஆட்சி அமைந்த பின்பு திமுக ஆட்சியில் கோரப்பட்ட டெண்டர்களை ஆய்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதில் தற்போது மின்சார பேருந்து கொள்முதல் செய்யப்பட இருந்தது. அந்த டெண்டரானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு துறைகளில் 100க்கும் அதிகமான டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் சூழலில் தற்போது மின்சார பேருந்து கொள்முதல் டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். கூடுதல் விவரங்கள். அபிராமி வணக்கம். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு அமைந்ததற்கு பிறகு கடந்த திமுக ஆட்சி காலத்தினுடைய இறுதி கட்டத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு முறைகேடுகள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் நிதி இழப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த டெண்டர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அதனை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த 20 நாட்களில் மற்றும் பல்வேறு துறைகளில் குறுகிய காலங்களில் வெளியிடப்பட்ட அந்த 100க்கும் அதிகமான டெண்டர்களை ரத்து செய்து தமிழக வெற்றி கழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது திமுக ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டரை ரத்து செய்ய முடிவு செய்து அதற்கான அறிவிப்பையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜெர்மன் வங்கியினுடைய நிதி உதவியுடன் கூடிய 500 மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு திமுக ஆட்சியில் டெண்டர் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான முடிவுகளும் ஏற்பட்டப்பட்டது. இந்த நிலையில் அந்த டெண்டரை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அந்த டெண்டர் என்பது அந்த 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் ஒப்பந்த புள்ளி என்பது தமிழக அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடியவை என அதிகாரிகள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த டெண்டர் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற மின்சார பேருந்துகளை வாங்கும் போது ஒப்பந்தம் பெறக்கூடிய தனியார் நிறுவனங்களே பேருந்துகளை வாங்கி இயக்கி பராமரிக்கும் எனவும் அரசு ஒரு கிலோமீட்டருக்கு நிலையான கட்டணத்தை மட்டுமே செலுத்தும் வகையில் ஒப்பந்தத்தை மாற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கும் அதற்கான பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிப்பதற்கும் பராமரிப்பு செலவுகளை ஏற்பதற்கும் போதுமான நிதி இல்லை எனவும் இதனால் தனியார் நிறுவனங்களே பேருந்துகளை வாங்கி இயக்கி பராமரிக்க ஒப்புதல் கோரக்கூடிய வகையில் கடிதம் எழுதியிருப்பதாகவும் அதற்கான பதிலை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த வாரத்தில் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த அதாவது திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 கட்டுமான பணிகளுக்கான நிர்வாக அனுமதி என்பது அதிரடியாக ரத்து செய்யப்பட்டிருந்தது. அதற்கான பல்வேறு காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் கூட குன்னூர் விநாயகர் கோவிலில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவிருந்த அந்த அடுக்கு மாடி அதாவது மல்டி லெவல் கார் பார்க்கிங் திட்டத்தையும் ரத்து செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த ரத்துக்களினுடைய அறிவிப்பின் தொடர்ச்சியாக 500 மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு திமுக ஆட்சியில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தையும் ரத்து செய்வதாக தவேக அரசு அறிவித்திருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.